ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஸ்துமா நோயாளிகள் உடற்பயிற்சி செய்யலாமா அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உடற்பயிற்சியை எப்போவுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய தொடங்கணும். இடையில 2-3 நாள் பிரேக் எடுக்கும்போது விட்ட இடத்துலேருந்து தொடராமல் மெதுவாக தொடர்றது தான் ரொம்பவே நல்லது. முதல் நாள் 10 நிமிஷம், அடுத்த நாள் 20 நிமிஷம், 3வது நாள் 30 நிமிஷம், அப்படி படிப்படியாக நாம் நேரத்தை கூட அதிகரிக்கலாம். உடலில் மெதுவாக நாம் தயார் செய்யணும். ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்க டாக்டரோட அட்வைஸின் பேரில் அவங்களுக்கு ஏற்ற உடற்பயிற்சிகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது. ஒர்க் அவுட் செய்யறதுக்கு முன்னாடி இன்ஹேலரை பயன்படுத்தலாம். அது மூச்சு திணறல் ஏற்படாமல் உங்களை பாதுகாக்கும். ஒர்க் அவுட் செய்யறதுன்றது ஆஸ்துமா பாதிப்பை தீவிரப்படுத்தும்ன்றது உண்மைதாங்க. சிலருக்கு அதிகமாகவோ இல்லை சிரிச்சாலோ கத்தி பேசினா கூட இல்லை வேகமாக மாடிப்படி ஏறி இறங்கினா கூட ஆஸ்துமாவோட பாதிப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படி வராமல் தடுக்கிறதுக்கு இன்ஹேலரை எப்பவுமே கையோட வச்சுட்டு பயன்படுத்துவாங்க. சைக்கிளிங் போகலாம், ட்ரெட்மில்ல நடக்கலாம், ஜாகிங் செய்யலாம். இப்படி உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம். உடலை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிம்மில் மொத்தமாக பணத்தை கட்டிட்டு உங்களோட உடலுக்கு பொருந்தாத உடற்பயிற்சிகளை மணிக்கணக்கில் செய்யறதும் உங்களோட ஆஸ்துமாவோட பாதிப்பை தீவிரப்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க முக்கியமான பயிற்சிகள்ல ஒண்ணு பிராணாயாமம். மூச்சை நல்லா உள்ள இழுத்து சில நொடிகள் பிடி தக்க வச்சு மறுபடியும் வெளியே விடக்கூடிய பயிற்சி தாங்க இது. மூச்சு குழல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ரொம்பவே நல்லது. ஒரு மூக்கு துவாரத்தை அடைச்சிக்கிட்டு இன்னொரு மூக்கு துவாரத்தின் வழியா மூச்சை உள்ள இழுத்து சில நொடிகள் வச்சிருக்கணும். அப்புறமா இன்னொரு மூக்கு துவாரத்தின் வழியா மூச்சை வெளியே விடணும். இந்த மாதிரி பயிற்சி ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பயிற்சிகள் மட்டுமே எடையை குறைக்கணும்னு நினைக்காம உணவு கட்டுப்பாட்டையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. எதை வேணாலும் சாப்பிடலாம், ஒர்க் அவுட் செஞ்சுட்டு எடையை குறைச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது. கால் வயிறு சோறு, மீதி வயிறுக்கு காய்கறி அப்படின்ற ஒரு கணக்கில் நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பழங்கள் நல்லா சாப்பிடுங்க, காய்கறிகள் நல்லா சாப்பிடுங்க. உடல் எடையை கட்டுப்பாட்டோட வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடற்பயிற்சியை ரெகுலராக பண்ணுங்க. உங்களோட உடலுக்கு எந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் சூட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க ஜிம்மில் உடற்பயிற்சி செஞ்சாலும் சரி, வீட்டில் உடற்பயிற்சி செஞ்சாலும் சரி, ஒரு டாக்டரோட அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் கையிலேயே இன்ஹேலரை வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருக்கும்போது நீங்கள் உடனடியாக பயன்படுத்தலாம். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். அதனால உடல் நல பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நாம பார்த்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.